சின்ன பிரச்சனை டாக்டர். விளையாட்டம் எங்களுக்குள்ள ஆரம்பிச்சது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீங்க யாரையாவது காதலிச்சிங்களான்னு என் மனைவி என்கிட்ட கேட்டா. அதான். என்ன தமிழ், இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கக்கிழமைக்கு எத்தனை நாள்ரா வித்தியாசம்? ஒரு நாள் தான்டா வித்தியாசம். அப்படியும் பிரியாணி வந்த பாட காணுமேடா. முதலாளி நாங்க திங்கக்கிழமை தானே சொன்னோம், ஆனா எந்த திங்கக்கிழமைன்னு சொல்லலையே. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? இல்ல, அவ வீட்ல இல்ல, எங்க போனான்னு தெரியல. என்ன வாத்தியாரையா இவ்வளவு காலையில எங்க போயிருக்க போறா? வீட்ல தான் இருப்பா. இல்லம்மா, நான் வீடு பூரா தேடி பார்த்தேன்னா எங்கேயுமே இல்ல. கொல்ல பக்கம் கூட போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்ல. நீ எதுக்கா இவ்வளோ பீடிக்க போடுறேன்னு எனக்கு புரியல. சரி, இருந்தாலும் கேட்குற, பதில் சொல்கிறேன். இதை பாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் காதல் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த காதல் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கணும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நான் இப்ப நேரடியா விஷயத்துக்கு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வியை நீ முதல் இரவு நீ கேட்டிருந்தேன்னா பட்டிமன்றம் மாதிரி நடந்திருக்கும். இந்த கேள்வியை நீ என்கிட்ட கேட்க, அதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க, சம்பாஷணை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். காலம் கடந்து 3 வருஷம் கழிச்சு கேட்குற. வேண்டாம் ஜோதி, இந்த பேச்சைத்தோட விட்டுரு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க காதலிச்சிருக்கீங்களா இல்லையா? வேண்டாம் ஜோதி. கேக்குறேன் இல்ல, உங்க வாழ்க்கையில காதல் இருந்ததா இல்லையா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஆனா அதுக்கப்புறம் தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. இது பாரு, அவன் மட்டும் தான் என்ன காதலிச்சா, ஆனா நான் அவளை சத்தியமா காதலிக்கல. போய் சொல்றீங்க தமிழ். உங்க காதல் அழியல, இன்னும் அந்த காயம் உங்க மனசுல இருக்கு, அவ மனசுலயும் இருக்கு. எதை வச்சு இப்படி சொல்ற நீ? கேட்டால என்கிட்ட ஒரு கேள்வி. அவதான் உங்களுக்கு முதல் மாணவியா, நான் 2வது மாணவி தானா? எந்த அர்த்தத்துல அப்படிலாம் சொன்னாவ? எங்க நான் வேணா தமிழ் சரியா படிக்காம இருக்கலாம், ஆனா நான் ஒரு தமிழ் பேராசிரியரோட மனைவி. இது கூடவா எனக்கு புரியாது? ஐயோ, யார் இப்படி எல்லாம் உங்ககிட்ட சொன்னது? ரஞ்சிதம், மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதமா? ஜோதி, ஜோதி, காஃபி போட்டியா? ஜோதி, அடா என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ காலங்காத்தால எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா? நல்ல மாற்றம் தான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஜோதி, என்ன இன்னும் பூஜையில இருந்து எந்திரிக்கல போல இருக்கு? அதிசயம் இன்னைக்கு. ஜோதி, எங்க போயிட்டாவ? ஜோதி, ஜோதி எங்க இருக்க? ஜோ, ஜோதி மேல இருக்கியா? எங்க போயிட்டாவ? ஜோதி,
எங்க இருக்க? போயிட்டாவ? எங்க போயிட்டாவ? ஒருவேளை ஈஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பானோ? ஈஸ்வரி, என்ன வாத்தியாரையா? ஜோதி உன் வீட்டுக்கு வந்தா? இல்லையே, நானே அவளை பார்க்க தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இல்ல, அவ வீட்ல இல்ல. எங்க போனான்னு தெரியல. என்ன வாத்தியாரையா, இவ்வளவு காலையில எங்க போயிருக்க போறா? வீட்ல தான் இருப்பா. இல்லம்மா, நான் வீடு பூரா தேடி பார்த்தேன்னா எங்கேயுமே இல்ல. கொல்ல பக்கம் கூட போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? வாங்க போய் பாப்போம். ஷோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. டே பல்ராமு, என்னங்க முதலாளி? வாடா. நசீர், 2 பேரும் எழுந்து வாங்கடா இங்க. ஏண்டா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்காடா? ஆ? பாத்தியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நடிக்கிறானுங்க. முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க முதலாளி? நீங்க சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே. டேய் நசீர், நீ என்னடா சொன்ன? வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் சொந்தக்கார விட்டு கல்யாணம் இருக்குதுன்னு சொன்னியா இல்லையாடா? ஆமா சொன்ன முதலாளி. என்னடா சொன்னீங்க? கல்யாணத்துக்கு போக போறதா சொன்னோம். சொன்னீங்கல்ல. ஆ, அது அது மட்டும் சொல்ல முதலாளி. கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது அப்படியே கல்யாண வீட்டு பிரியாணி தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னோம். சொன்னீங்கல்ல. ஆ. ஏண்டா, அதுக்காக எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிரியாணி வாங்கிட்டு வருவீங்கன்னு நானும் காத்து கிடக்கிறது. முதலாளி, நாங்க சொன்னது ஞாயிற்றுக்கிழமை இல்ல, திங்கக்கிழமை. ஏண்டா, ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கக்கிழமைக்கு எத்தனை நாள்ரா வித்தியாசம்? ஒரு நாள் தான்டா வித்தியாசம். அப்படியும் பிரியாணி வந்த பாட காணுமேடா. முதலாளி, நாங்க திங்கக்கிழமை தானே சொன்னோம். ஆனா எந்த திங்கக்கிழமைன்னு சொல்லலையே. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரிடா, எந்த திங்கக்கிழமை? அது நாளைக்கு. ஏண்டா, திங்கக்கிழமை எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சோம் திங்கக்கிழமையா பார்த்து கல்யாணத்தை வச்சிருக்காங்க. திங்கக்கிழமை கல்யாணத்தை வச்சா என்னால வர முடியாதுன்னு திட்டம் போட்டே சதி பண்ணிருக்கீங்கடா. என்ன முதலாளி இது? இது என் வீட்டு கல்யாணமா இல்ல இவன் வீட்டு கல்யாணமா? திட்டம் போட்டு கல்யாணம் வைக்கிறதுக்கு திங்கக்கிழமையா பார்த்து கூப்பிட்டாங்க, நாங்க போறோம். டேய், திங்கக்கிழமை பார்த்து கூப்பிடலடா. திங்கக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு பார்த்து கூப்பிட்டாங்கடா. அதான்டா திங்கக்கிழமை கல்யாணம் வச்சிருக்காங்க. டேய், அது திங்கக்கிழமையா இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், நாளைக்கு நீங்க பாய் விட்டு கல்யாணத்துக்கு போறீங்க இல்ல, கரெக்டா?
டேய் நசீரு, நீதான் எங்க முதலாளிக்கு பிரியாணி வேணும்னு பெரிய பாக்கெட்டா கட்டிக்கிட்டு வர்ற. அரை பிளேட்டு. அது அரை பிளேட்டோ முக்கா பிளேட்டோ முழு பிளேட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாய் விட்டு கல்யாண பிரியாணினா இந்த முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதனால மறக்காம எடுத்துக்கிட்டு வாங்க, அதை ஞாபகத்துல வச்சுங்க. சரியா? முதலாளி, எதுக்கும் மறுபடியும் எனக்கு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துங்க முதலாளி. அடே, நாளைக்கு நீங்க போய் உட்கார்ந்துகிட்டு பிரியாணி தின்னுவீங்கல்ல, அப்ப இந்த முதலாளியோட ஞாபகம் கட்டாயம் வரும். பிரியாணியோட வாங்க. பிரியாணி முதலாளிக்கு கொடுக்கணுமேன்னு நினைச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிடாத வந்துடாதீங்க. பிரியாணியோட வாங்கடா. இப்ப எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா வேலை செய்யுங்க. கருமண்டா, என்ன மனுஷன் ஒரு முதலாளி. அப்பா வா தமிழே. அப்பா ராஜாமணி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? அப்பா ஜோதி இங்க வந்தாளா? ஜோதி இங்க வரலையாப்பா? வரலையா? அம்மா ஜோதியை காலையில இருந்தே காணோம்மா. என்னப்பா அது? எங்காவது கடை கடைக்கு போயிருப்பா. சின்ன பிள்ளையாட்ட தேடிட்டு இருக்கா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தப்பா அவளை காணோம். தமிழ், இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, அம்மன் கோயில்லாம் விசேஷமா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கே, அங்க போய் பாத்தியா? இல்ல பார்க்கல. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். காஃபி சாப்பிட்டு போ. இல்ல ஒண்ணும் வேண்டாம். நாங்க வேணும் கூட வரவா? என்ன இப்படி பதட்டமா போறான்? ரகு, இல்லடா, இல்ல. என்னடா இரு. என்னடா ஆச்சு? இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு ரகு. இருக்க? என்னாச்சு சொல்றா. ஜோதியை காலையில இருந்து காணோம்டா. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. அக்கம் பக்கம் கூட விசாரிச்சேன், அவன் எங்கேயும் வரல போல இருக்கு. அதான் உன் வீட்டுக்கு வந்திருப்பான்னு உன் வீடை தேடி வரேன்டா. இல்லடா, என் வீட்டுக்குலாம் எதுவும் வரலையா? டேய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லடா, கோயிலுக்கு ஏதாவது போயிருப்பாடா? இல்லடா, எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானடா போவா. டேய், நான் சொல்றேன்ல, எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். டேய், அவ படிச்ச பொண்ணுறான்மா, படிக்காத மாதிரி டென்ஷன் ஆற. சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ வீட்டுக்கு போ, நான் அப்ப என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி, ஒருவேளை அவளை எங்கேயாவது பார்த்தா எனக்கு ஃபோன் பண்றியா? கண்டிப்பா பண்றேன்டா, நீ பாத்து போ. ஃபோன் பண்றியா? டென்ஷன் ஆகாத, போடா. அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அங்கேயும் வரலையாண்டா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலடா, பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சா இங்கேயா? சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஹாய் தமிழ், என்ன இங்க? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, நான் ஒரு டாக்டரை நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? காலையில இருந்து என் ஒய்ஃபை காணோம். வெளியே போனா, ஆனா எங்க போனான்னு இன்னும் தெரியல. அதான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காளான்னு வந்து பார்த்தேன், இங்கேயும் வரலன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன தமிழ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சாஃப்டா தெரிஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி உங்ககிட்ட சொல்லாம? இல்ல, 2 பேருக்கும் சின்ன மனஸ்தாபம், அதான். மனஸ்தாபமா? உங்க 2 பேத்துக்குமா? நோனோ, அப்படின்னா உலகத்திலேயே அதை தான் அதிசயம் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர். விளையாட்டம் எங்களுக்குள்ள ஆரம்பிச்சது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீங்க யாரையாவது காதலிச்சிங்களான்னு என் மனைவி என்கிட்ட கேட்டா. அதான். என்ன தமிழ், இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனையா? இதே கேள்வி நீங்க அவங்ககிட்ட திருப்பி கேட்டிருக்க வேண்டியதானே? பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்திருக்கும். அதனால தான் டாக்டர் பிரச்சனையே நானும் அப்படி கேட்டேன். அதான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. எதுக்கும் கவலைப்படாதீங்க தமிழ், அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. படிச்சவங்க தானே, நல்லது கெட்டது எதுன்னு அவங்களுக்கும் தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சப்போஸ் நானும் எங்கேயாவது பார்த்தேன்னா இம்மீடியட்டா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி, தைரியமா இருங்க. தேங்க்ஸ். அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. சரிங்க.
ஜோதி இங்க வந்தாளா? இல்லையே, அரை மணி நேரமா நான் இங்கதான் இருக்கேன். ஜோதியை பார்க்கலையே. சரிங்க. சரிப்பா. என்னக்கா? ஜோதியை கேட்டீங்களே, மார்க்கெட்ல பார்த்தேன் நானு. அப்படிங்களா? ஓகேக்கா. போய் பாருப்பா. ஜோதி, ஜோதி நில்லு. ஜோதி சொல்றத கேளு. ஜோதி, 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 ஜோதி இல்ல, நான் சொல்றத கேளு. என்ன விடுங்க. ச்சே. ஜோதி, ஜோதி, ஜோ, ஜோ நான் சொல்றத கேளு. ஜோ, ஜோ ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏய் ஜோதி, ஜோதி ஏன் இப்படி கோச்சிட்டு வர? நான் என்ன பண்ணேன்? ஏய் தமிழ் என்ன விடுங்க. ஜோதி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. ஜோதி, ஜோதி வா. நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. ஜோதி, அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு? என்ன விடுங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நீ வா. தமிழ் ப்ளீஸ் என்ன விடுங்க. ப்ளீஸ் ஜோதி, நடு ரோட்ல அசிங்கப்படுத்தாத ஜோதி. பரவாயில்ல. நீ வா. நடு ரோடா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. வந்துருச்சு, விடுங்க. ரோட்ல என்ன கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். இது என் சொந்த விஷயம், விட்டுருங்க. என்ன வா. சொந்த விஷயம்? முன்ன பின்ன தெரியாத பொண்ணை தகராறு பண்ணிட்டு இருக்க? சார், முன்ன பின்ன தெரியாதவல்ல சார். அவ என் பொண்டாட்டி சார். என்ன பொண்டாடிக்கிற அவங்க பாட்டு பேசாம நின்னுட்டு இருக்காங்க? ஏமா இவர் உங்க வீட்டுக்காரரா? என்னய்யா அந்த அம்மா பேசாம இருக்காங்க? நீ ஒய்ஃப்ன்ற? ஜோதி, யோ சொல்லியா? சொல்லு ஜோதி. என்னய்யா அவங்கள மிரட்டுற? ஜோதி சொல்லு ஜோதி. ரோட்ல அசிங்கப்படுத்தா ஜோதி யோ ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் என்ன அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரியா, அவங்களே பேசாம இருக்காங்க. வா ஸ்டேஷனுக்கு. சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார், ஜோதி சொல்லு ஜோதி. நான் சொல்றத கேளு ஜோதி. ஜோதி வா. தொடாதீங்க. யோ நடையா ஸ்டேஷனுக்கு. சார், வாயா. நான் சொல்றத கேளுங்க சார்.